السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழுக்குரிய இரட்சகனை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் இந்த ஜும்மாவுடைய நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வருகின்ற அமர்ந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகள் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தினர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தி மற்றா தன்னை மன்னிப்பும் என்று நிலவுமா. இன்றைய ஜும்மாவில் நான் தேர்வு செய்துள்ள தலைப்பானது அல் குர்ஆனும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பினை நான் தேர்வு செய்தேன். ஒட்டுமொத்த முழு மனித சமுதாயத்திற்கும் இறைவன் பல விஷயங்களை குறித்து சொல்லித் தருகிறான். வெறுமனே என்ற இந்த நிலையில இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித்தரப்படவில்லை. அறிந்தவனும் அறியாதவனும் சமமாவானா என்றெல்லாம் இறைவன் கேட்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்தது குறித்து சொல்லுகிற பொழுது அல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல ஃபிராஷா வஸ்ஸமாஅ பினாஅ வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லக்கும் ஃபலா தஜஅலு லில்லாஹி அன்தாத வஅன்தும் தஅலமூன். இறைவன் திருமறை குர்ஆன் சூரா 2:22வது வசனத்துல சொல்றான், அவன்தான் உங்களுக்கு பூமியை விரிப்பாக ஆக்கினேங்கிறான். இந்த உலகத்துல வசிக்கிற மனிதர்களுக்கு பூமியை விரிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி தந்திருக்கிறான் என்பதையும் வானத்தை கூரையாகவும் ஆக்கினோம் என்றும் ரப்புல் ஆலமீன் சொல்றான். மேலோட்டமா நீங்க பாத்தீங்கன்னா அன்று 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்தை சொல்லித்தாரான். இந்த உலகத்துல நீங்க வசிக்கும் இடமா அல்லாஹ் ஆக்கியிருக்கான். இந்த பூமியை தான் உங்களுக்கு விரிப்பாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். வானத்தை பல கூரைகளாக, அதாவது தடுப்பு சுவர்களாக இறைவன் ஆக்கி தந்திருக்கிறான். ஒரு கட்டிடம் எழுப்பப்பட 4 தூண்கள் வேண்டும், அஸ்திவாரம் போட்டு மேல கிளப்புறதுக்கு. நீங்க உங்களுடைய பார்வையில பார்க்கிற பொழுது வானம் எதுவுமே இல்லாமல் நின்று கொண்டு இருப்பது போல நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வானத்தை ரப்புல் ஆலமீன் நிறுத்தி வைத்திருக்கிறான் அவனுடைய வல்லமைகளை கொண்டு. அதற்கும் நிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்திக்கும் விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தரக்கூடிய விஷயம் என்ன? இந்த பூமியை அசையாமல் இருப்பதற்காக மலைகளை ஏற்படுத்தினோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை ஆட்டம் காணாமல் வைப்பதற்காக என்ன செய்யறான்? மலைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன். மலைகள் இருந்து இந்த பூமி ஆடாமல் அசையாமல், அதாவது இந்த பூமி அப்படி நிற்க வேண்டும் என்பதற்காக ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி தரும். நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வானிலிருந்து ஏராளமான விஷயங்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவை அனைத்தையும் ரப்புல் ஆலமீன் தடை செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஏன்? இந்த பூமியை அல்லாஹ் வசிப்பிடமாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். இந்த வசிப்பிடத்தில் வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு எந்தெந்த கேடும் ஏற்படாமல் அல்லாஹ் தடுத்து வச்சிருக்கிறான். முதல் நிலைக்கு நீங்க போனீங்கன்னா பயங்கரமான காற்று எல்லாம் சுழலடிக்க செய்கிறான்.
சூரியன் நேரே உங்கள் மீது படுகிற பொழுது அதன் தாக்கம் இருந்தா இந்த உலகத்துல எந்த ஜீவராசியும் வாழ முடியாது, எரிஞ்சு கரிகட்டையாக ஆகிவிடுவோம். ஆனா நீங்க பார்த்திருப்பீங்க எப்படிப்பட்ட நிலை, காற்றை பிரிக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த கதிர் வீச்சுக்கு அந்த சூரியனுடைய டைரக்டா இந்த பூமியில வந்து விழுவுற அளவுக்கு இல்லாம அதை சரிசமமாக ஆக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திருக்கோம். நீங்க சூப்பர் மார்க்கெட் போல இடங்கள்ல போய் பாத்தீங்கன்னா உள்ள நுழையும் போது சிலு சிலு சிலுன்னு ஒரு காத்தடிக்கக்கூடிய அந்த ஏசி வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா உள்ள இருந்து காற்று வெளியே செல்லாமலும் வெளியிருக்கக்கூடிய காற்று உள்ளே வராமலும் தடுக்கக்கூடிய காற்று அந்த இடத்திலே வீசக்கூடிய நிலையை பார்த்திருப்போம். இது மாதிரி ஒரு காற்று மண்டலத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வானுலகத்திலே வைத்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட நிலை இந்த பூமியில எந்த ஒரு தாக்குதலும் ஏற்படுத்திடாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பை முகடை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஊதா கதிர்வீச்சுக்கள் இந்த பூமியிலே படுமையானால் ஒரு உயிரினங்கள் கூட இந்த பூமியிலே ஜீவிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த கதிர்வீச்சுக்களை தடுக்கும் முகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல கட்டங்களை ஆக்கி வச்சிருக்கிறான்னா நீங்க செஞ்சு பாருங்க. ஓசான் படலம், இப்படிப்பட்ட ஏராளமான விஷயங்கள். ஒரு காந்தத்தை இரண்டாக வெட்டி அதை அதே திசையிலே சேர்க்க முடியாது. ஆனா அதே போல பல இந்த பூமி பாரி பல கற்கள் அங்கே வானுலகத்திலே இருக்கிறது. அந்த வானுலகத்து கற்கள் இதை மோத வருகிற போதெல்லாம் தடுக்கும் விசைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்படி வல்லமையும் ஆற்றலும் மிக்க இறைவன் இப்படிப்பட்ட செட்டப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்து வைத்திருக்கிறான்னா அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை நீங்கள் எந்த அளவுக்கு விளங்கி வணங்க வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இது மாத்திரமல்ல, ரப்புல் ஆலமீன் விஞ்ஞான ரீதியாக பல விஷயங்களை நமக்கு சொல்லி தருகிறார். இன்னைக்கு உடல்ல இருக்கக்கூடிய தோள்களை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். தோள்களில் தான் வலியின் உணர்வை உணரக்கூடிய அந்த விஷயத்தை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பறைசாற்றுகிற விதம் எப்படி? அவர்கள் நரகத்தில் கருகும் போதெல்லாம் அவர்களை தோலை மாற்றி மாற்றி புகற்றுவோம் வேதனையை உணர்வதற்காக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் வாயிலாக நமக்கு சொல்லி தர்றானா? நீங்க சிந்திச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு உடல்ல அப்படி ஊசி குத்தும் போது சுளுக்குன்னு வலி ஏற்படும். ஏன் அந்த வலி? அதே போல ஒரு ஆபரேஷன் பண்ண போகிற பொழுது அந்த மதப்பு ஊசி போடுவார்கள். அந்த இடத்துல எதுல போடுவோம்? அந்த தோல்ல போடும். அது ஏன்? அந்த தோலில் தான் வலியை உணரக்கூடிய உணர்வு இருக்கிறது. அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் எப்படி அழகாக சொல்லி தரா. தோலை நாம் மாற்றி மாற்றி நரகத்திலே அந்த வேதனையை அனுபவிப்பதற்காக மாத்தி மாத்தி புகற்றுவோம், மாத்தி மாத்தி போடுவோம். ஏன்? கருக கருக வேற தோலை கொடுப்போம்னு அல்லாஹ் சொல்றான்னா தோல்ல தான் வலியை உணரக்கூடிய விஷயம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி தரோம். இப்படி ஒவ்வொரு கட்டங்களையும் நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தரான். வானிலிருந்து தண்ணீரை இறக்கி அதன் மூலம் விளைநிலங்களில் உங்களுக்கு உணவை வெளிப்படுத்துறோம். வானத்திலிருந்து அல்லாஹ் நீரை இறக்கி இந்த பூமி விவசாய நிலமாக விவசாயிகள் விவசாயம் செய்து பொருளாதாரத்தை, அதாவது சாப்பிடக்கூடிய உணவுகளை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இந்த பூமியை ஏற்படுத்தி தந்திருக்கான். இப்ப நீங்க சிந்திச்சு பார்க்கணும், எப்படிப்பட்ட நிலைமை. கூலமாகி வக்கலாகி போன பிறகு ஒரு மழை வந்த பொழுது இந்த பூமி எப்படி செழிப்படைவதை பார்க்கிறோமா இல்லையா? இத பார்த்து சிந்திங்க. உங்களை மரணிச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் எழுப்ப வல்லமை உடையவனாக இருக்கிறான். அப்ப எப்படிப்பட்ட ரப்ப நம்ம வணங்கணும், எந்த அளவுக்கு வணங்கணும் என்பதை சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிற பொழுது உணவை வெளிப்படுத்தினான், எனவே நீங்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ்வுக்கு இணை ஏற்படுத்துகிறீர்கள்னு கேட்கிறாங்க. உலகையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன செய்றீங்க? அல்லாஹ்வுக்கு இணை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கீங்க. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இந்த குர்ஆனை பற்றி சிந்திப்பதில்லை. இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி எந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ற போது ஒவ்வொரு பெண்ணுக்கும் கருவுறுதல் கற்பமடையும்
அந்த கரு வளர்ச்சி இருக்குல்ல, கர்ப்பப்பை இருக்குல்ல, சுருங்கி விரியக்கூடிய தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான்னு சொல்றோம். அது எப்ப சுருங்கு எப்ப விரியுங்கிறது அல்லாஹ் ஏற்படுத்திருக்கக்கூடியது. அவன் நாடினால்தான் மழை வரும். ஒரு மனிதன் எங்கே மரணிப்பான் என்பது அல்லாஹ் மறைவாக வைத்திருக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி தர்றானா, நீங்க சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எந்த அளவுக்கு சிந்திக்கணும்? இந்த மறுமையை நோக்கிய பயணம் இருக்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1400 வருடங்களுக்கு முன்னால், இன்னைக்கு இன்டர்நெட்டை பாக்குறோம், எத்தனையோ விஷயங்களை பாக்குறோம். அப்ப ரப்புல் ஆலமீன் இவ்வளவு விஷயங்களை சொல்லி தர்றானா, கியாமத்து நாள் வரைக்கும் நீங்கள் சிந்திக்கும் விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல விஷயங்களை நமக்கு சொல்லித்தாரோம். நாம் அதை பத்தி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்திச்சு பார்க்கணும். அது மாத்திரம் அல்ல, அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு பெண்ணும் கருவுறுவதையும் கர்ப்பப்பையில் சுருங்குவதையும் அவை விரிவடைவதையும் அல்லாஹ் அறிவான். அவனிடமே ஒவ்வொரு பொருளும் ஒரு அளவை கொண்டுள்ளது அப்படிங்கிறான். அப்ப உள்ளக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குழந்தையை சரிக்க செய்து விட்டால் ஒரு அளவை நிர்ணயிச்சிருக்கேங்கிறான் அல்லாஹ். 10 மாத காலங்கள் அங்கே உங்களை தங்க வைக்கிறான். அப்ப ரப்புல் ஆலமீன் 10 மாதம் கழித்த பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையாக உங்களுக்கு என்ன செய்யறான்? வெளியேற்றக்கூடிய நிலையை பார்க்கணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அறிவியலான சிந்தனையான ஒரு மார்க்கத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்றால் நாம் எந்த அளவுக்கு விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதையும் நாம சிந்திச்சு பார்க்கணும். திருப்பி தரும் வானத்தின் மீது சத்தியமாக நல்லா சொல்றோம். இந்த உலகத்துல வாழுகிற போது இந்த வானத்தை பத்தி சிந்திக்கணும். வானம் திருப்பி தரக்கூடியதாக இருக்கு. எதெல்லாம் இங்கிருந்து எடுக்கிறதோ அதை எல்லாம் திருப்பி தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல வகைகளை இரும்ப வானத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த பூமிக்கு அனுப்புறான். இங்கிருந்து எடுக்கக்கூடிய நீரை திருப்பி அல்லாஹ் என்ன செய்யறான்? மழையாக உங்களுக்கு தருகிறான். இப்படி பல விஷயங்களை ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் வாயிலாக நமக்கு சொல்லித்தாரோம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி தர்றான்னா, உங்களை அழகான தோற்றத்துல படைச்சிருக்கேங்கிறான். எப்படிப்பட்ட அழகான தோற்றம்? இப்படிப்பட்ட தோற்றத்துல ஒரு அழகான படைப்பா படைச்சு உங்களை சிந்திக்க சொல்றோம். எந்த அளவுக்கு சொல்லித்தரான் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறப்படுகிறது, அதை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்க அப்படிங்கிறான். நீங்க யாரெல்லாம் அழைக்கிறீங்களோ, அல்லாஹ் விட்டு யாரெல்லாம் அழைக்கிறீங்களோ அத்தனை பேரையும் ஒன்று திரட்டினாலும் சரி, ஒரு ஈய கூட உங்களால படைக்க முடியாதுங்கிறான். இப்ப ஈயில இருந்து ஒரு மெசேஜ் வரும். எப்படி சொல்றான்? உன்னால ஈய கூட படைக்க முடியாது. ஏன்னா படைப்பவன் அல்லாஹ், அது உயிர் கொடுப்பவன் அல்லாஹ், உயிர் எடுப்பவன் அல்லாஹ். நம்ரூத் சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற போது அந்த கொடியவன் சொல்லும் போது, நானும் உயிரை கொடுக்கிறேன், நானும் உயிரை எடுக்கிறேன் விவாதம் பண்றான். எப்படி 10 பேரை உசுரோட விட்டுறதும் 10 பேருக்கு உயிர் எடுப்பதும் இதை அல்லாஹ் சொல்லல. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுதாரிச்சு கேட்டாங்க. அந்த நம்ருடைய வாயில மண்ணு விழுகுற விதமா கேட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை கிழக்கே உதிக்க செய்கிறான், மேற்கே மறைய செய்கிறான். நீ எங்க மேற்கு உதிக்க செய் பார்ப்போம். அவ எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வல்லமையை கொண்டு போய் சேர்க்கிற பொழுது வாய் அடைத்து நிற்கக்கூடிய நிலையை பார்க்கணும். அப்ப சூரியன், சந்திரன், அல்லாஹ்வுடைய படைப்பு அனைத்தும் சிந்திக்கும் விதமாக இருக்கிறது. அதே போல சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்று சிந்திக்க மாட்டீர்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம். ஒட்டகத்தை குறிச்சு அல்லாஹ் ஏன் சொல்றான்? ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்று சொல்றானே, அதனுடைய படைப்பை பற்றி சொல்றானே. இன்னைக்கு பாலைவனத்திலே நடக்கக்கூடிய கப்பலாக அது பயன்படுகிறது. எப்படி கடல்ல கப்பலை அல்லாஹ் சொல்லி தர்றானோ, கடந்து செல்லக்கூடிய கப்பலை அல்லாஹ் எப்படி பாதுகாப்பா வச்சிருக்கிறேன்னு சொல்றானோ, அது மாதிரி பாலைவனத்து கப்பல் என்பது இந்த ஒட்டகம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்று சிந்திக்க மாட்டீர்களான்னு அல்லாஹ் கேட்கிறான்.
ஒட்டகத்துடைய தன்மையை செஞ்சு பாத்தீங்கன்னா, ஒட்டகம் ஒரு வாரம் வரைக்கும் தண்ணி குடிக்காம இருக்கும். ஏன்னா அந்த ஒட்டகத்தின் வயிற்றில் சேமிக்கும் அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்ணீர் சேமித்து வைத்துக் கொள்ளும் அளவுக்கு ஒரு அறையை எல்லாம் வச்சிருக்கிறான் ஒட்டகத்து வயிற்றுக்குள்ள. அது அந்த பாலைவனத்துல கொஞ்ச நேரம் நடந்து வர்ற நமக்கே வேலை தாங்க முடியலையே. அந்த பாலைவனத்துல அந்த ஒட்டகம் செல்கிற பொழுது நாம ஓரளவுக்கு மேல வெயில்ல நின்னோம்னா உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி போயிரும். இன்னும் கொஞ்சம் நேரம் நிப்போம்னு நினைச்சோம்னா கீழே விழுந்துருவோம், ஆள் காலியா போயிருவோம். ஏன்னா உடம்புல உடம்பு ஃபுல்லா தண்ணீர் ஓட்டம் இருக்கிறது. அந்த தண்ணீர் நமக்கு குறைகிற பொழுது நாம் மரணத்தை சுவைத்திடும். அப்ப இந்த பாலைவனத்துல அந்த ஒட்டகம் செல்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பத்தி நீ சிந்தின்னு சொல்றான்னா, அந்த குழம்புகள் அந்த கால் இருக்குத அது எப்படிப்பட்ட தன்மையால அமைச்சிருக்கிறான்னு பாருங்க. அந்த பாலைவன மணல் இருக்குத ஒரு காலை விட்டோம்னா சர்ன்னு உள்ள இறங்கிடும். அவ்வளவு பெரிய ஆழமாக இருக்கக்கூடிய அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த பாலைவனத்துல சர்வ சாதாரணமாக நடந்து போகும். சர்வ சாதாரணமாக நடக்கும் விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய காலின் தன்மை அமைச்சிருக்கிறோம். அப்ப அது ஒரு வார காலம் கூட தண்ணீர் தாகம் எடுக்காம தன்னுடைய உடல் செட்டப்லயே அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது தேவையான தண்ணீரை தேக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீரை தானாக எடுத்துக்கொள்ளும் விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செட்டப் வச்சிருக்கிறான். அந்த குமிழ்கள் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு இருக்குதுல, அதை மூலமாக அதனுடைய சீரான உடலுக்கு அத்தனை தேவைகளும் செல்லும் விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஒட்டகத்தின் தன்மையை அமைச்சிருக்கிறோம். அது சாப்பிடக்கூடிய உணவு இருக்கிறதே, கற்கள் முற்கள் இந்த மாதிரி அது பாலைவனத்தில் அந்த சப்பாத்தி கள்ளி போன்ற அதையெல்லாம் சர்வ சாதாரணமாக மென்று சாப்பிடும் விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய வாயின் தன்மையை அமைச்சிருக்கான். அதெல்லாம் சொல்லிதான் அல்லாஹ் ஒத்த வார்த்தையில சொல்றான், ஒட்டகத்தை எவ்வாறு படைச்சிருக்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களான்னு கேட்கிறான். இப்ப நாம எதை சிந்திச்சுட்டு இருக்கோம்? நாளைக்கு எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சாப்பிடுறது, இதைத்தான் நாம் சிந்திக்கிறோம். திருமறை குர்ஆன் வாயிலாக எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் சொல்றான். அதை பத்தி நாம ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறோமா? இவ்வளத்தை நீ சிந்திச்சு உன்னை படைத்த ரப்புல் ஆலமீன் யார் என்பதை நீ அறிஞ்சிக்க அப்படிங்கிறான். அப்ப நீங்க சிந்திச்சு அறியக்கூடிய விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல விஷயங்களை சொல்லித்தாரான். இன்னைக்கு தூக்கம் இல்லாம இருக்கிறோமே, சிறு தூக்கத்தை ஏற்படுத்தினோம். எதற்காக ஏற்படுத்தினோம் அல்லாஹ் சொல்லும் போது, அவர்கள் புத்துணர்ச்சி பெற, கவலையை மறக்க சிறு தூக்கத்தை ஏற்படுத்தணும். கவலையில ஒருத்தர் இருக்கிறாங்க, இன்னொரு கவலை வருது. அப்ப அவன் நிலைமை எப்படி இருக்கும்? இந்த கவலையே தாங்க முடியலையே, இன்னொரு கவலை வேற, கஷ்டம் வேற வருது அப்படின்னு மனம் குமிரி வருவானா இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துக்கத்திற்கு மேல் துக்கத்தை பரிசளிச்சோங்கிறான்னா அதுல ஒரு விஷயத்தை அல்லாஹ் மருத்துவத்தை வச்சிருக்கான். இன்னைக்கு மருத்துவத்தை மனசு தைரியம் இல்லாம இருக்கக்கூடிய மன குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களை டாக்டர்கிட்ட கூட்டு போனீங்கன்னா அவர் விசாரிச்சு இதெல்லாம் ஒரு கஷ்டமா, இதை விட கஷ்டமான விஷயங்களை எல்லாம் அவர் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, அவர் ஒரே சீரா தூங்குறதுக்கு மறந்து கொடுத்துருவார். கொஞ்ச நேரம் தூங்குனா எல்லாத்தையும் மறந்துடுவான் அப்படிங்கிற எல்லா அந்த உணர்வுகள் ரீதியா துடிக்கிற ரீதியா எல்லாமே என்ன ஆயிரும்? ஆஃப் ஆயிரும். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஒரு துக்கத்திற்கு மேல் உங்களுக்கு துக்கத்தை பரிசளிச்சோன்னு சொல்றான். ஒரு துக்கம் இருக்குது, பயங்கரமான துக்கம். அல்லாஹுடைய தூதர் இறந்து விட்டார்கள் என்ற அவதூறு செய்தி, அதாவது ஒரு பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு, பொய்யான செய்தி பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த போர்க்களத்துல அல்லாஹுடைய தூதர் இறந்துட்டாங்க. மக்கள் எல்லாம் என்ன செய்யறது? பெரிய கஷ்டம். அது அல்லாஹ்வுடைய தூதரே இறந்துட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் எப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்? அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது இல்லைங்கிறத சொல்லும் விதமா, அப்ப ஒரு பொய்யான செய்தி அங்கே பரப்பப்படும் போது துக்கத்தில் ஆழ்ந்திருந்த அந்த மக்களுக்கு அதை விட துக்கமா இது வந்து விழுவுது. எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்கன்னு சொல்லுகிற அந்த செய்தி வந்த உடனே அந்த பழசு நம்ம போர்க்களத்துல அடைஞ்ச அந்த துக்கம் எல்லாம், கஷ்டம் எல்லாம், துயரம் எல்லாம் பெருசா இருந்த அவங்களுக்கு இந்த செய்தி கேட்ட உடனே அந்த செய்தியை மறந்துடுறாங்க.
அதை பத்தி பெருசா எடுக்கல. முகமது நபியே இறந்துட்டாங்களா, ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்களான்னு துடிப்பு, அதை நோக்கிய சிந்தனை போது அது ஒரு பரப்பப்பட்ட பொய்யான செய்தின்னு விளங்குற போது உற்சாகம் திரும்ப வந்தது. ஆகா, அந்த பழைய கவலை அவர்களுக்கு மறக்கடிக்கப்படுகிறது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லித்தாரா, துக்கத்திற்கு மேல் உங்களுக்கு துக்கத்தை, கஷ்டத்தை பரிசாக கொடுத்தோன்னு அல்லாஹ் சொல்றோம். அப்ப இன்னைக்கு நாம ஒரு டாக்டர்கிட்ட போகிற பொழுது அவர் ஒரு கவலையை நோக்கி போகிற போது இதை விட கவலையை பற்றி அவருக்கு நாம சொன்னோம்னா அந்த கவலை அவருக்கு மறக்கடிக்கப்பட்டு, அப்ப இப்படி ஏராளமான சிந்திக்கும் விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான விஷயங்களை சொல்லித்தார். அதே போல பாலை பற்றி சொல்றா, முதல் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் தாயுடைய அந்த பாலை அருந்துகிறோமே அதுதான் முதல் சிறந்த உணவு. பாருங்க, அப்படிப்பட்ட அந்த உணவு எப்படி எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? அப்ப மாட்டிடத்திலிருந்து ஒரு பால் வருகிறது என்றால் நாம் இரத்தத்தில் இருந்து வருகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரத்தத்திற்கும் அந்த சாணத்திற்கும் இடையிலிருந்து ஒரு தூய்மையான பானத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தார். இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் வாயிலாக பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரானா அந்த பால் எவ்வளவு அற்புதமான பால்! அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சத்து மிகுந்த உணவை உங்களுக்கு தாரும். இன்னைக்கு தாய்மார்களை சிந்திச்சு பாருங்க, ஒரு குழந்தைக்கு 2 வருட காலம் நீங்கள் பால் கொடுக்க வேண்டும். விரும்புனா நீங்க என்ன செய்யலாம், அதை நிறுத்திக் கொள்வதற்கும் அனுமதி இருக்கு. ஆனா 2 வருடம் நீங்கள் கொடுக்கணும். சில பேர் என்ன செய்யறாங்க, பாலை கொடுக்க தவிர்க்கிறதுனால தன்னுடைய பல நோய்களுக்கு ஆளாகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த புற்றுநோய் என்ற செய்தி எல்லாம் கேட்கிறோமே, என்ன காரணம்? அவர்கள் இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பதனால் புற்றுநோய் உருவாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் ஒரு நெறியை நமக்கு சொல்லி தர்றான், சிந்திக்க சொல்றான், சிந்திக்கக்கூடிய மக்களை உருவாக்குறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். சும்மா வெறுமனம்னு நீங்க பாட்டு கேட்டதெல்லாம் இல்ல, சிந்திச்சு பாருங்க. இதுல பல அத்தாட்சிகள் இருக்கு. இது போன்ற ஒரு வசனத்தை உங்களால கொண்டு வர முடியுமான்னு அல்லாஹ் சவால் விட்டு சொல்றான். அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்ட அற்புதமான அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எத்தனையோ நபிமார்களுக்கு அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்தான். எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் திருமறை குர்ஆன் சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால், அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை நாம் எந்த அளவுக்கு ஓதுகிறோம், அதை பற்றிய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கிறது? அப்ப அந்த வசனங்கள் உங்களுக்கு எந்த விஷயங்களை சொல்லி தருகிறது? அல்லாஹ் பல செடி கொடிகள்லாம் பார்க்கிறோம், ஆணாகும் பெண்ணாகும் ஜோடியாக படைச்சோன்னு அல்லாஹ் சொல்றோம். இப்படி ஜோடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல விஷயங்களை படைச்சு நமக்கு பறைசாற்றுகிறான். ஏராளமான விஷயங்களை சொல்லித்தரானா. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த வேதத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய விஞ்ஞான ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? யாரோ ஒருவர் சிந்திக்கிறார், எங்கோ உள்ளவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய 2 கடலுக்கு மத்தியிலே நாம் ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்தி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றோம். 2 கடலுங்க, ஒன்று நல்ல நீர், மற்றொன்று உப்பு நீர். இது 2ம் ஒன்றாக சேராத விதமாக ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்தி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப இன்னைக்கு நாம அதான் பார்க்கிறோமா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. 2 கடல் தண்ணீரும் ஒன்று சேராத அளவுக்கு அல்லாஹ் ஒரு நுட்பமான ஒரு வடிவமைப்பை, சுவரை, அந்த தடுப்பு சுவரை மென்மையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானா? இதெல்லாம் அல்லாஹ்வை நீங்க விளங்கி கொள்ளணும், அவனுடைய ஆற்றலை நீங்க புரிஞ்சுக்கிறணும். அல்லாஹ்வுடைய படைப்பை பத்தி நீங்க சிந்திச்சு படைச்சவனை நீங்க வணங்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான விஷயங்களை உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தர்றானா? நீங்க ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்க்கணும். உங்களை படைச்சதை கூறதை கொண்டு சொல்லுகிற போது கலப்பு, ஆணும் பெண்ணும் 2உடைய அந்த துளிகள் கலக்கிறதினால் ஒரு குழந்தை உருவாக்குறது முதற்கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு சொல்லித்தரானா? இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் எந்த அளவுக்கு ஓதணும், அந்த அர்த்தத்தை புரிந்து எந்த அளவுக்கு நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட அற்புதத்தை சொல்லி தரக்கூடிய ரப்புல் ஆலமீனை நீங்கள் எந்த அளவுக்கு வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய இந்த சொற்பகால வாழ்க்கை தான் நம் வாழ்க்கை. அதிலே ஏராளமான விஷயங்களை
தெளிவுற நமக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹ்வை அறிந்து கொள்வோம். அல்லாஹ் பல விஷயங்களை நமக்கு சொல்கிறார். அறிவியல் ரீதியாக, மருத்துவ ரீதியாக, வாழ்வியல் உளவியல் ரீதியாக எல்லா விஷயங்களையும் ஒட்டுமொத்தமாகவும் இறைவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சிந்திக்கிற சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். சிந்திங்கன்னு சொல்றான். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்துல பிரவேசிக்கிறோம். அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு அவனுடைய படைப்பினங்களை சிந்திப்போமாக. படைத்த இறைவனை அல்லாஹ்வை வணங்குவோமாக. அதை பிற மக்களுக்கும் எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்போம். நன்மையை நோக்கி அழைப்போம். மறுமை சிந்தனையோடு பயணிப்போம். மறுமை வாழ்க்கையே நிலையானது, நிரந்தரமானது. வாக்களிக்கப்பட்ட சொர்க்கமே நிலையானது. அதை அடைவதற்காக நாம் அனைவரும் முயற்சி செய்வோம் என கூறி எனது முதல் உரையை முடிக்கிறேன். வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.